ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் டேரெக்டாக அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். அந்த ப்ரீசெட்டில் ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் எல்லா இமேஜும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னா தான் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகும். ஓகே, நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் வேணால் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோவை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரோ செலக்ட் பண்ணாவே அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன் ஷேகர் ப்ரீசெட்னு, அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஷேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். இந்த 2மே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் ஷேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேகர் ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும், அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. காப்பி 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான ஷேக் அப் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போ நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் 3 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே வரும். அதில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும் ஸ்டார்டிங்காக. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற வரலும் இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை வந்து கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. எது வரலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3.40 இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து 3.40 அந்த செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டு அந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜுக்கு அதாவது இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஷேக்கட் ப்ரீசெட். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அதாவது 3.40 அந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எண்டு வரலும் எங்கே டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் முடிஞ்சிங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து முடிஞ்சு. எங்கெல்லாம் டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக தேர்ட் டைப்பான எஃபெக்ட். ஓகே, அதை வந்து காப்பி பண்ணுங்கள். நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எங்கேருந்து பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3.40 இந்த செகண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுக்கு அடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சிங்கிள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட். ஓகே, 3.40க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். அதிலிருந்து ரெண்டு வரலும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சிங்கிள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டையும் முடிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.